நாங்க எதிரே பார்க்கல. இந்த அளவுக்கு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அன்னைய தினம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. எல்லா புகழும் முழுவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். எந்த பேர் வைக்கும் வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. எல்லா புகழும் ஒருவன் ஒருவனுக்கே, நீ நதி போல ஓடிக்கொண்டீர். ஃபேமிலியோட சேர்ந்து ஒரு ரேம்ப் வாக் ப்ளீஸ். வெற்றிகள் பேர் வைக்குமே, உன்னை உள்ளத்தில் பூர் வைக்குமே. முடியும் தலகலபதி தலபதி நீதா நீதா அன்பன் தலைவா. வெற்றி நமக்கே, அழகிய தமிழ்மகன் நீதானே. கொடு ப்ளீஸ், மைக் ப்ளீஸ். ஆமா சொல்லுங்க, எப்படி தம்பி படிச்சு பாஸ் பண்ணிருக்காரு? எப்படி இருக்கு? நாங்க எதிரே பார்க்கல. இந்த அளவுக்கு பண்ணிட்டு கஷ்டப்பட்டு இந்த அளவுக்கு வந்தது எங்களுக்கு ரொம்ப பெருமையா இருக்கு. அன்னைய தினம் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருந்தது. அவ்வளவுதான். தேங்க்ஸ். அப்பா சொல்லுங்க, தம்பி மெடலை எனக்கு வேணாம் எங்க அப்பாவுக்கு போடுங்க அப்படின்னு சொன்னபோது எப்படி இருந்துச்சு? அது நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் சார். எனக்கு அழகாக 2 குழந்தைங்க. முதல் குழந்தை பெண் குழந்தை. நாங்கள் பாண்டிச்சேரி மாநில பக்கத்தில் முதலடிப்படி சேர்ந்தவங்க. ஃபஸ்ட்டு குழந்தை வந்து கவர்மெண்டில் வில்லேஜ் அட்மினிஸ்ட்ரேட்டர் பாண்டிச்சேரி கவர்மெண்ட்டில் இதே வேறு ஒரு இன்ஸ்டியூட்டில் செலக்ட் ஆகி இன்னும் 5 மாதமாக ஒர்க் பண்ணி கொண்டு இருக்காங்க. 2வது குழந்தை விஷால். அவருக்கு இந்த வாரணாசியில் 1.5 இயர்ஸில் இன்ஸ்டியூட்டுக்கு வந்து இந்த ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு பாஸ் பண்ணது ரொம்ப சந்தோஷப்படுறேன். அது இந்த குழந்தை எனக்கு பாஸ் பண்ணதே எங்களுக்கு உண்மையிலே எங்களுக்கு கண்ணில் தண்ணியை தான் வந்தது. எதிர்பார்க்கல நாங்கள் பாஸ் பண்ணுவான்றது. ஏன்னா அந்த அளவுக்கு எஃபோர்ட் போட்டு வந்து 2 குழந்தையுமே கஷ்டப்பட்டு படிக்க வச்சோம். கஷ்டப்பட்டு அவங்க முயற்சி அரசாங்க உத்தியோகம் தான் வேணுன்ற அவங்க அச்சீவ்மெண்ட்டை நிறைவேற்றிட்டாங்க. இது ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ ஸோ மச் சார். விஷால், ஷேர் ஃபியூ வேர்ட்ஸ். விஷால். எஃபர்ட் போட்டேன். நடுவில் கொஞ்சம் விட்டுலாமான்னு கூட நினச்சேன். எதுக்கு படிச்சுக்கிட்டு ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம் எழுதினேன். ஐபிஎஸ் பிஓ தான் எழுதினேன் ஃபஸ்ட் எடுத்தேன். ஓகே. அப்போ வந்து முடிவு பண்ணிட்டேன், நான் வேணாம். வண்டியில் வந்துட்டு இருந்தேன், வரப்போ முடிவு பண்ணிட்டேன் வேணாம், இது மேலே படிக்கவே தேவையில்லை, கிளியர் பண்ண முடியாது அப்படின்னு வந்துட்டேன். அப்போ ரொம்ப டவுனாக இருந்தேன். அப்போ ரொம்ப மோட்டிவேட் பண்ணது என்னை ரொம்ப நம்பது வந்து என்னோட கசின் பிரதர். அவன் கசின் பிரதர் இல்லை, என் தம்பி மாரி, க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாரி. அவன் எப்போ டவுனாலும் அவனுக்கு கால் போட்டுருவேன், பேசுவேன். அவன் ரொம்ப சொன்னான், நீ பண்ணு, முடியும், என்னால் முடியும் அப்படின்னு என்னோட அவன் ரொம்ப நம்பினான். அக்காவும் ரொம்ப நம்பினாங்க. அதோட இவங்க 2 பேரண்ட்ஸ்க்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா எல்லோரும் வந்து அவங்க சொல்கிற மாதிரி படிக்கணும் அப்படின்னு ஆசைப்படுவாங்க. படிப்பு ரிலேட்டடாக பார்த்தீங்கன்னா என்னை வந்து நீ என்ன வேணால் பண்ணு, நான் உன்னை கேட்க மாட்டேன், நீ இப்போ வேலைக்கு போகிறனா போ, படிக்கிறனா படி அப்படின்னு ரொம்ப ஃப்ரீடம் கொடுத்தாங்க. அந்த ஃப்ரீடம் கொடுத்ததுனால தான் என்னால் கிளியர் பண்ண முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். ரொம்ப ப்ரெஷர் போட மாட்டாங்க, படிடா போடா அப்படிலாம் எதுவும் சொல்ல மாட்டாங்க. ஃப்ரீயாக விட்டாங்க, அப்படி நானே படிச்சுட்டு கிளியர். கிரேட். தேங்க்யூ. ஆக்சுவலி அக்கா அங்கே இருக்காங்க சார், அக்கா வரல. ஓகே கிரேட். இருக்காங்க. அப்புறம் ஒருத்தவங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லலாம், எங்கள் மாமாவுக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ஓகே. ஏன்னா டேடிக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணியிருந்தாங்க ஸ்கூல் படிக்கிறப்பே. அப்போலேருந்து டேடியால் ஒர்க் பண்ண முடியாது, எங்கேயும் வேலைக்கெலாம் போகல. அதான் எங்கள் மாமா தான் படிக்க வச்சாங்க. ஈவன் காலேஜ் வரைக்குமே எங்கே வேணால் போய் படி, என்ன வேணால் பண்ணுன்னு ரொம்ப ஃபினான்ஷியலைஸ் ரொம்ப சப்போர்ட் பண்ணாங்க மாமா. அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் சொல்லணும். ரொம்ப நன்றி. ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ஆல் தி வெரி பெஸ்ட். லவ் யூ. ப்ளீஸ் டூ தி ஹானர்ஸ் டு யுவர் பேரண்ட்ஸ்.